I am informed that the meeting is postponed. I am informed that the meeting is postponed. கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள பாருங்க. I am informed that your application is approved. I am informed that your application is approved. உங்களுடைய விண்ணப்பம் அனுமதிக்கப்பட்டதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சென்டென்சஸை நாங்கள் அதிகமாக ஒஃபீஷியலாக ப்ரொபோஷனலாக வந்து பயன்படுத்துவோம். இந்த ப்ரொபோஷனல்ஸ் லெட்டர்ஸ் இருக்குதானே, அந்த லெட்டர்ஸில் வந்து இப்படியான சென்டென்சஸ் வந்து நிச்சயமாக இடம்பெறும். அது மட்டும் இல்லை, இமெயில்ஸ் நாங்கள் பயன்படுத்துகிறோம், இமெயில்ஸில் பயன்படுத்துவோம். அதே மாதிரி இந்த ஒஃபீஷியலான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த வேர்டான சென்டென்சஸ் வந்து பயன்படுத்தப்படும். இந்த சென்டென்சஸை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கல உங்களோட இங்கிலீஷ் வந்து ஒரு ஹை லெவலில் இருக்கும், ஒரு நல்ல கான்ஃபிடென்டான இங்கிலீஷாக இருக்கும், அதோட ஒரு ஒஃபீஷியலான இங்கிலீஷாக வந்து இந்த இங்கிலீஷ் வந்து இருக்கும். ஆகவே இந்த சென்டென்சஸை நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோமோ என்றதான் பிரச்சனை. அதிகமானவர்கள் இந்த சென்டென்சஸை தவறாக பயன்படுத்திங்க. இந்த சென்டென்சஸை எப்படி சரியாக பயன்படுத்தணும், இந்த சென்டென்சஸுக்கு என்ன பேட்டர்ன் இருக்குது, இந்த பேட்டர்னை வச்சுக்கொண்டு நீங்கள் எப்படி புதிய சென்டென்சஸை நீங்களாகவே கிரியேட் பண்ண போறீங்கன்னு தான் இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் மிக விளக்கமாக மிக தெளிவாக உங்களை எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையில் சொல்லித்தர போகிறேன். நான் உங்கள் ராம். இது டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனல். வீடியோ புதுசாக பார்க்குறாக்கள் டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அந்த ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளோட நோட்டிஃபிகேஷனும் உடனடியாக வந்து சேரும். அதனூடாக நீங்கள் ஆங்கிலத்தை ஈஸியாக இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஏராளமான லாங் வீடியோஸ் அதோட ஷார்ட் வீடியோஸும் தந்திருக்கிறேன். எல்லாமே பேட்டர்னாக இருக்கும். பேட்டர்ன்ன்றது மிக இலகுவாகவும் அதோட குறுகிய காலத்திலும் இங்கிலீஷை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிதான் இந்த பேட்டர்ன். நான் பேட்டர்ன் தந்திருக்கிறேன். பேட்டர்ன் ஊடாக நீங்கள் என்ன செய்யுங்க, சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் அந்த பேட்டர்னில் ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏராளமான சென்டென்சஸை நீங்களே கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரிதானே? சரி, இன்றைக்கு என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்ன்றதை தொடர்ந்து கிளீனாக டீப்பாக பார்ப்போம். I am informed that the meeting is postponed. இந்த சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் வந்து ரெண்டு பகுதிகள் இருக்கு. இதில் நான் சொன்ன அந்த பேட்டர்ன் ஐ ஆம் இன்ஃபார்ம் தட், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இந்த ஐ ஆம் இன்ஃபார்ம் தட்ன்றதுல அடங்கும். அதனால ப்ளஸ் நவுன் கிளாஸ்ன்ற ஒன்று தந்திருக்கிறேன். இந்த நவுன் கிளாஸ்ன்றது என்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களோ அல்லது என்ன விஷயம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குதோ அல்லது என்ன விஷயம் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தை நீங்கள் அடுத்ததாக அதில் சேர்த்துக்கொள்ளுவீங்க. அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சென்டென்ஸ் தான். அதில் சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ஒரு சென்டென்ஸ் ஒன்று அங்கால வரும். அதாவது இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு சென்டென்ஸ் வரும். அதாவது தட் கிளாஸ் சொல்லலாம், அல்லது நவுன் கிளாஸ் நாங்கள் சொல்லுவோம். சரிதானே? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் அமைப்பை கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மாதிரி நீங்கள் ஈஸியாக சென்டென்ஸை கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் தரப்போகிற எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாத்திலும் இந்த ஐ ஆம் இன்ஃபார்ம் தட்ன்றது ஃபர்ஸ்ட்டாக வரும். அதுக்கு பிறகு ப்ளஸ் ஒரு நவுன் கிளாஸ் உண்டு. இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு பகுதியை நான் அங்கால தருவேன். அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சு கொள்ளலாம். ரைட்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஏற்கனவே நான் தந்தது தான். அதை இருக்க பாருங்க. ஐ எம் இன்ஃபார்ம் தட் இதுதான் பேட்டர்ன். ஐ எம் இன்ஃபார்ம் தட். இந்த பேட்டர்ன் எல்லா சென்டென்ஸ்லையும் வரப்போகுது. சரிதானே? நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டியது அங்கால இருக்கிற கிளாஸ் மட்டும்தான். அப்போ இந்த சென்டென்ஸில் ஐ எம் இன்ஃபார்ம் தட் த மீட்டிங் இஸ் போஸ்ட்போன்ட். மீட்டிங் பிற்போடப்பட்டிருக்கின்றது என்று கேள்விப்பட்டேன். I am informed that your application is approved. அப்போ இன்ஃபார்ம் தட் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அல்லது எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யுவர் அப்ளிகேஷன் இஸ் அப்ரூவ்ட். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது, அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரிதானே? மிகவும் இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு அட்வான்ஸ் இங்கிலீஷுக்குள்ள போகிறதுக்கான ஒரு வழிதான் இந்த பேட்டர்ன். நீங்கள் சாதாரண பேசிக் இங்கிலீஷ்ல இருந்து அட்வான்ஸை நோக்கி போகல இந்த பேட்டர்ன் எல்லாம் நிச்சயமாக தேவை. இப்படியான சென்டென்சஸை நீங்கள் ஆஃபீஷியலாக சரியாக கிரியேட் பண்ணி சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் மதிப்பு கிடைக்கும். இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஒரு அட்வான்ஸில் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த சென்டென்சஸை பயன்படுத்தும் போது. சரிதானே? நான் இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸையும் சரியாக விளங்கப்படுத்துவேன். ஸோ எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் சரியாக பாருங்க. ரெண்டு விஷயம் உண்டு. எக்ஸாம்பிளை பார்க்கல இருக்கிற பேட்டர்னை வந்து நீங்கள் க்ளீனாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு விஷயம், அந்த பேட்டர்னை விளங்கி கொள்றதோட இருக்கிற சென்டென்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த சென்டென்ஸை சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரங்களில் நீங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். சரிதானே? ஒரு முக்கியமான விஷயம், இங்கிலீஷில் அட்வான்ஸ் இங்கிலீஷுக்கான ஒரு கேட்வே இதன்று நினைத்துக்கொள்ளுங்க. ஸோ சிம்பிளாக ஹாப்பியாக சிரிப்போட லேர்ன் பண்ணுவோம் இந்த
20 சென்டென்சஸையும் கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். சரி, வாங்க. ரைட், இப்போ தேர்ட் எக்ஸாம்பிளில் என்ன சொல்லியிருக்கேன்டா, ஐ am informed that the train will arrive late. I am informed that the train will arrive late. ட்ரெயின் தாமதமாக வரும் என்று எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ட்ரெயின் தாமதமாக வரும் என்று எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ இதை எங்கே நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். தமிழுக்கு கீழே இருக்கு. polite way to give travel information. இந்த ட்ராவலிங் தொடர்பான இன்ஃபர்மேஷனை வழங்குறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை, இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு பொலைட்டான, அதே நேரம் ஒரு அஃபீஷியலான வழி. ரைட், ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு, இந்த பயணம் தொடர்பான விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு அஃபீஷியலான வழி தான் இந்த வழி. அதாவது ப்ரொபோஷனலான சென்டென்ஸாக வந்து இந்த சென்டென்ஸ் இருக்கும், இந்த ட்ராவலிங் தொடர்பான விஷயங்களை நீங்கள் சொல்றதுக்கு. ரைட், இதுக்கு நீங்கள் ஃப்ளைட் தாமதமாக வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம், அல்லது டாக்ஸி தாமதமாக வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அதே மாதிரி வேறு ஏதாவது போக்குவரத்து என மெட்ரோ ஒன்று தாமதமாக வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லலாம். ரைட், அது ட்ராவல் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் பொலைட்டா ஒஃபீஷியலாக தெரியப்படுத்துறதுக்கு நீங்கள் இந்த வேர்டான சென்டென்ஸை வந்து பயன்படுத்துங்க. ஓகே தானே? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ எம் இன்ஃபார்ம் தட் த கிளாஸ் இஸ் கேன்சல் டுடே. ஐ எம் இன்ஃபார்ம் தட் த கிளாஸ் இஸ் கேன்சல் டுடே. இன்றைக்கு வகுப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரைட், இன்றைக்கு வகுப்பு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறன்னு சொல்லி எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரைட், யூஸ்ட் இன் ஸ்கூல்ஸ் ஆர் ட்ரைனிங் சென்டர்ஸ். ரைட், அந்த ட்ரைனிங் சென்டர்ஸில் அல்லது ஸ்கூலில் வந்து இதை நீங்கள் ஆஃபீஸிலாக பயன்படுத்தலாம். வகுப்பு நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா ட்ரைனிங் ஏதாவது நிப்பாட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது, அல்லது ஏதாவது காஸ் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிவிக்கப்பட்டு, இப்படி இந்த ஸ்கூலில் ட்ரைனிங் சம்மந்தமான விஷயங்களை நிறுத்தப்பட்டிருக்குது, இல்லை கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு, ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த விஷயங்களை நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் சொல்லலாம். ஒரு இன்டர்வியூ வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குண்டா நீங்கள் சொல்லலாம், ஐ எம் இன்ஃபார்ம் தட் த இன்டர்வியூ இஸ் கேன்சல்ட். இன்டர்வியூ வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றது, தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிம்பிள் தானே? பேட்டர்ன் எடுத்துக்கொள்ளுங்க. பேட்டர்ன் ஊடாக சென்டென்சஸை நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டோட நல்ல ஸ்மார்ட்டாக பேசுங்க இங்கிலீஷில். ஓகே தானே? ஸோ அடுத்த சென்டென்ஸுக்கு நாங்கள் போவோம். அடுத்ததாக ஃபிஃப்த் எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஐ எம் இன்ஃபார்ம் தட் த பேமெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட். ஐ எம் இன்ஃபார்ம் தட் த பேமெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட். பணம் செலுத்துகின்ற நடவடிக்கை முடிந்ததாக எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணம் செலுத்துகிற விஷயங்கள் எல்லாம் முடிந்ததாக எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபினான்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் வந்து யூஸ் பண்ணலாம். சரிதானே? அதுக்கான நோட் உங்களுக்கு தந்திருக்கிறேன், பிரைக்கெட்டுகள் இருக்குது. ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயங்களுக்குள்ள அல்லது ஏதாவது பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் வந்து இதை வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்க முடியும்னு சொன்னால் பேங்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுவீங்க, என்ன அல்லது ஏதாவது ஃபினான்சியல் கம்பெனிஸில் வந்து இதை யூஸ் பண்ணுவீங்க. ரைட், ஸோ இந்த விஷயங்களுக்காக இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரியான எல்லா விஷயங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட், இதே மாதிரியான சென்டென்சஸை கிரியேட் பண்ணுங்க. தேவையான இடத்துல இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள். ரைட், இது 6th எக்ஸாம்பிள். ஐ எம் இன்ஃபார்ம் தட் த ஆஃபீஸ் வில் ரீஓப்பன் டுமாரோ. அலுவலகம் நாளை திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கும். அதாவது அலுவலகம் நாளை மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரைட், இது வந்து ஆஃபீஷியல் இன்ஃபர்மேஷனுக்காக, ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இது தனியாக ஆஃபீஸ் என்று இருக்கிற இடத்துல நீங்கள் வேறு ஒரு இடத்தை மாற்றினீங்கன்னு சொன்னால் இந்த சென்டென்ஸ் மாறும். என்ன, வேறு ஏதாவது ஒரு கம்பெனி என்று போட்டிங்கன்னா கம்பெனி என்று மாறும். ஐ இன்ஃபார்ம் தட் த கம்பெனி வில் ரீஓப்பன் டுமாரோ. நாளை கம்பெனி வந்து திருப்ப திறக்கப்படும் சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிம்பிள் தானே? என்ன, அதை ஷாப் பண்ணி போட்டிங்கன்னா ஷாப் பண்ணி மாறும். ஐ இன்ஃபார்ம் தட் த ஷாப் வில் ரீஓப்பன் டுமாரோ. ஷாப் வந்து நாளைக்கு திறக்கப்படும் சொல்லி தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே தானே? இதான் இந்த பேட்டர்னில் இருக்கிற பேர்த். என்னென்னு சொன்னால், ஒரு பேட்டர்னை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு இடத்தை மாற்றிக்கல என்ன நடக்கும்னு சொன்னால் சென்டென்சஸ் வந்து புது புது சென்டென்சஸ் வந்து உருவாகி கொண்டே போகும். அதான் இங்கே இருக்கிற டெக்னிக். இப்போ நீங்கள் நிறைய வேர்ட்ஸை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்படுவீங்க. ஆனால் ஒரு பேட்டர்னை வச்சுக்கொண்டு நீங்களே செய்யலாம்டா, ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை, சின்ன சின்ன சேஞ்சஸை செய்து ஆயிரக்கணக்கான சென்டென்சஸை சிம்பிளாக கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுதான் இப்போ நான் சொல்லித்தர இந்த பேட்டர்னில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இதை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டோட அட்வான்ஸாக இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு ஆளை கண்ண காலம் இல்லை, மிக குயிக்காக வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு 4 பேட்டர்ன் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 400 சென்டென்சஸை வந்து சிம்பிளாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒருவராக மாறிடுவீங்க. அப்படி மாறிக்கல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஒரு ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கராக மாற போகிறீங்க. அதான் இங்கே இருக்கிற விஷயம். சரிதானே? ஆகவே காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னுடைய சேனலில் இருக்கிற எல்லா காணொலிகளையும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்குறதன் ஊடாக நிறைய பேட்டர்னை லேர்ன் பண்ணுவீங்க. அதோட இங்கிலீஷில் வந்து கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து பேசுவீங்க ஃபியூச்சரில். அந்த நம்பிக்கையோட இந்த காணொலிகளை நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். நிச்சயமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கவே உங்களுக்கு இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் விளங்கும். அதே நேரம்
இது எப்படி சிம்பிளா நாங்கள் சென்டென்சஸ் நாங்களே கிரியேட் பண்றோம்ன்ற ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. ரைட், நாங்கள் அடுத்த சென்டென்ஸுக்குள்ள போவோம். ஸோ நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் கிளீனாக விளங்கி கொள்வோம். கிளீனாக விளங்கி கொண்டு இந்த பேட்டர்னை வந்து தெளிவாக லேர்ன் பண்ணிட்டோம்னு சொன்னால் இதே மாதிரியான அஃபீஷியலான சென்டென்சஸை வந்து நாங்கள் சிம்பிளாக கிரியேட் பண்ணலாம். ஓகே தானே, எல்லாரும் ரெடி தானே? ஸோ அடுத்த சென்டென்ஸுக்கு போவோம். அடுத்த சென்டென்ஸை பாருங்க. ஐ எம் இன்ஃபார்ம் தட் தி இன்டர்வியூ இஸ் ஷெட்யூல்ட் அட் 10 AM. ஐ எம் இன்ஃபார்ம் தட் தி இன்டர்வியூ இஸ் ஷெட்யூல்ட் அட் 10 AM. நேர்காணல் 10 மணிக்கு, அதாவது காலை 10 மணிக்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேர்காணல்ன்றது இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ வந்து 10 மணிக்குன்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது உங்களுக்கு தெரியும். இன்டர்வியூ தொடர்பான விஷயங்களை வந்து நீங்கள் அஃபீஷியலாக சொல்லணும்னு சொன்னால், ப்ரொபோஷனலாக சொல்லணும்னு சொன்னால் இந்த வழிமுறையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிதானே? ஒரு லெட்டரில் நீங்கள் இதை எழுத போறீங்கன்னு சொன்னால் இந்த சென்டென்ஸை இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஈஸி. அதாவது இது வந்து ஒரு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஈஸின்றதை விட இது வந்து ஒரு அலுவலக ரீதியானது. நாங்கள் சிம்பிளாக வேறு வேறு வழிமுறையிலையும் நீங்கள் அதை சொல்லலாம். ஆனால் இதுதான் இந்த விஷயத்தை சொல்றதுக்கு நல்ல வேத்தான வழி. சரிதானே? ஒரு அஃபீஷியலான வழி, ஒரு வேல்யூடான வழி. அப்போ இந்த வழியில நீங்கள் சொல்லுங்க, இந்த முறையில் நீங்கள் சொல்லுங்க. சரி, ரைட். அப்போ இது பாருங்க, அந்த ப்ராக்கெட்டுகளை நான் தந்திருக்கிறேன். இது ஏன் இதை பயன்படுத்துகிறோம், மற்றது எப்படி பயன்படுத்துகிறோம். ப்ரொஃபஷனல் வே டு மென்ஷன் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ். இன்டர்வியூ டீட்டெயில்ஸை வழங்குறதுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் வே தான் இந்த பேட்டர்ன். சரிதானே? ஸோ அடுத்த விஷயத்தை பாருங்க. 8th exam. I am informed that the product is out of stock. I am informed that the product is out of stock. பொருள் வந்து தற்போது இருப்பில் இல்லை என்று சொல்லி எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது உங்களுக்கு தெரியும், ஒரு காமனான ஒரு கஸ்டமருக்கு சொல்லக்கூடிய விஷயம், ஒரு கஸ்டமர் சர்வீஸில் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு ஆன்லைன் பிஸ்னஸில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய இடங்களில் நாங்கள் ஏதோ ஷாப்ஸில், ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸில், இப்படியான இடங்களில் வந்து நாங்கள் கதைக்கக்கூடியது தான் இது. என்னது, அந்த ஸ்டாக்ல ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் நாங்களுக்கு தெரியப்படுத்தலை. ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் ஒன்று வருது, ஒரு பொருள் தேவைன்னு சொல்லி. அப்போ உங்கள்ட்ட அந்த பொருள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை இல்லைன்னு சொல்லி சொல்றதுக்கான, ஸ்டாக்ல இல்லைன்னு சொல்லி அஃபீஷியலா ப்ரொபோஷனலா சொல்றதுக்கான வழி தான் இந்த வழி. அப்போ நீங்கள் சிம்பிளாக இதுக்கு ஒரு சென்டென்ஸ் அதில் டைப் பண்ணினீங்கன்னா, ஐ இன்ஃபார்ம் தட் த ப்ராடக்ட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஏன்னா ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் கொண்டு எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ரைட், இது ஒரு சிம்பிளான விஷயம். காமன் இன் கஸ்டமர் சர்வீஸ் ரிப்ளைஸ். என்ன, கஸ்டமர் சர்வீஸில் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பொதுவான வழி தான் இந்த வழி. அப்போ இது எப்படியான வழியாக இருக்கும், ஒரு ஒஃபீஷியலான வழியாக இருக்கும். ரைட், ஸோ இந்த வழிகளை நீங்கள் பயன்படுத்துங்க. சரிதானே? நாங்கள் பார்த்து கொண்டிருக்க பேட்டர்ன் என்ன சொல்லுங்க அப்போ, ஐ எம் இன்ஃபார்ம் தட் ப்ளஸ் நவுன் கிளாஸ். சிம்பிளானே பேட்டர்னை பயன்படுத்துங்க. இந்த பேட்டர்ன்ல இருந்து சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டோட பேசுங்க. காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த விஷயத்துக்குள்ள நாங்கள் போவோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஐ எம் இன்ஃபார்ம் தட் த ரோட் இஸ் க்ளோஸ்ட் ஃபார் ரிப்பேர்ஸ். ஐ எம் இன்ஃபார்ம் தட் த ரோட் இஸ் க்ளோஸ்ட் ஃபார் ரிப்பேர்ஸ். சாலை பழுது பார்ப்பதற்காக மூடப்பட்டுள்ளதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்ளிக் சர்வீசஸ், அதாவது டிராவல் சம்மந்தமான நோட்டீஸை வந்து வழங்குறதுக்கு இந்த பேட்டர்னை நாங்கள் யூஸ் பண்ணலாம். சரிதானே? அதாவது சாலைகள் மூடி இருக்கிற நேரம், அது தொடர்பான விஷயங்களை வந்து தெரியப்படுத்துறதுக்காக இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த சென்டென்ஸை கிரியேட் பண்ணலாம். ஓகே தானே? ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி அடுத்தது பாருங்க. ஐ எம் இன்ஃபார்ம் தட் த ரிசல்ட் வில் பி அனௌன்ஸ் சூன். ஐ எம் இன்ஃபார்ம் தட் த ரிசல்ட் வில் பி அனௌன்ஸ் சூன். முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று சொல்லி எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த பரீட்சை பெறுபவர்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று சொல்லி எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சரிதானே? இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல பொலைட்டான ஒரு ஃபார்மல் வே டு ஷேர் ஃபியூச்சர் நியூஸ். அதாவது எதிர்காலத்தில் வர இருக்கிற விஷயங்களை பொலைட்டாகவும் ஃபார்மலாகவும் சொல்லக்கூடிய, அலுவலக ரீதியாகவும் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட். சரிதானே? இப்போ நாங்கள் 10 சென்டென்சஸ் பார்த்துருக்கிறோம், எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். இன்னும் பார்க்க போகிறோம் சிம்பிளாக. இந்த பேட்டர்ன்ஸை நாங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணினா அதிகமான சென்டென்சஸ் சிம்பிளாக க்ரியேட் பண்ணி நாங்கள் அஃபீஷியலான விஷயங்களை வந்து சிம்பிளாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இமெயில்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், சென்டென்சஸ் பிரச்சனை உங்களுக்கு வரும். அந்த நேரங்களில் இப்படியான விஷயங்களை டைப் பண்ணணும்னு சொன்னால் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணுங்கள். இப்படி சென்டென்சஸை க்ரியேட் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள், சிம்பிளாக இந்த விஷயம் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இன்னும் சில சென்டென்சஸை எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒன் டைம் ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்க, ஸ்பாஸ் பண்ணுங்க, இதில் இருக்கிற விஷயத்த ரைட் பண்ணுங்க. அதே நேரம் நீங்களும் ப்ரொனவுன்சியேஷன் இம்பார்ட்டன்ட், அதால் ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறத விட ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் எங்களோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து கிளியர் ஆகும். ஸோ ஸ்பீட் வரும், வேகமாக நாங்கள் கதைக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற பேட்டர்ன் ஐ எம் இன்ஃபார்ம் தட் ப்ளஸ் நவுன் க்ளாஸ். சரிதானே? இதில் தான் நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். எக்ஸாம்பிள்ஸை பார்க்கறது ஊடாக பேட்டர்னை விளங்கிக் கொள்வோம், புது சென்டென்ஸ் ஒன்றையும் நாங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்வோம். சரி, இப்போ அடுத்த எக்ஸாம்பிளை பாருங்க. ஐ எம் இன்ஃபார்ம் தட் த டாக்டர் இஸ் அன்அவைலபிள் டுடே. ஐ எம் இன்ஃபார்ம் தட் த டாக்டர் இஸ் அன்அவைலபிள் டுடே. மருத்துவர் இன்றைக்கு இல்லை என்று சொல்லி எனக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. மருத்துவர் இன்றைக்கு இல்லையான்னு சொல்லி, அது டாக்டர் இன்றைக்கு இல்லையாண்டு எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ஹாஸ்பிட்டலில் டாக்டரை மீட் பண்ணணும், டாக்டர் இல்லையான்னு உங்களுக்கு சொல்லப்படுது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் அலுவலக ரீதியாக யாருக்காவது சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் இப்படி நீங்கள் சொல்லலாம். ஐ எம் இன்ஃபார்ம் தட் த டாக்டர் இஸ் அன்அவைலபிள் டுடே. சரிதானே? சிம்பிளான ஒரு பேட்டர்ன். அப்போ இது ஹாஸ்பிட்டல்ஸில், கிளினிக் சென்டர்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ் அமைப்பாக இது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. ஐ எம் இன்ஃபார்ம் தட் யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் அண்டர் ரிவ்யூ. ஐ எம் இன்ஃபார்ம் தட் யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் அண்டர் ரிவ்யூ. உங்களோட கோரிக்கை வந்து இப்போ பரிசீலனையில் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சரிதானே? ஸோ ஐ எம் இன்ஃபார்ம் தட் யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் அண்டர் ரிவ்யூ. கூடுதலாக நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன, ஏதாவது நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணினோம்டா, ரிக்வெஸ்ட் பண்ணினா திரும்ப போய் நாங்கள் கேட்கக்குள்ள இப்படி நாங்கள் ஒரு விஷயத்துக்காக ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இது எங்களுக்கு இன்னும் கிடைக்கல, ரிப்ளை வேற இல்லை, என்ன விஷயம் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கல உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அந்த பொறுப்பாக இருக்கிறவர் உங்களுக்கு சொல்லுவேன், ஐ இன்ஃபார்ம் தட் யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் அண்டர் ரிவ்யூ. உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து அண்டர் ரிவ்யூவில் இருக்கிறதா, பரிசீலனையில் இருக்கிறதாக எனக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். சரியா? ஆகவே இது ஒரு விதமான முக்கியமான பேட்டர்ன். ரைட்? இதே மாதிரி பேட்டர்னை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க, என்ன செய்யணும்? டாக் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளணும். சரி, அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஸோ 13th எக்ஸாம்பிள். I am informed that the event starts at 6 p.m. I am informed that the event starts at 6 p.m. நிகழ்ச்சி 6 மணிக்கு தொடங்கும்னு சொல்லி எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏதாவது ஈவெண்ட் ஒன்றோ, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகுது, இந்த ஸ்டார்ட் பண்ணுற நேரம் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் இப்படி சொல்லலாம். சரிதானே? ஐ எம் இன்ஃபார்ம் தட் தி ஈவெண்ட் ஸ்டார்ட்ஸ் அட் 6 p.m. ஓகேயா? ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிளை பாருங்க. ஐ எம் இன்ஃபார்ம் தட் தி இஷ்யூ ஹேஸ் பீன் ரிசால்வ்ட். ஐ எம் இன்ஃபார்ம் தட் தி இஷ்யூ ஹேஸ் பீன் ரிசால்வ்ட். பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளதாக எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளதாக எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ரைட்? 2 சென்டென்ஸுமே முக்கியமான சென்டென்சஸ். சரிதானே? இப்போ நீங்கள் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணிடணும்னு சொன்னால், நான் எக்ஸாம்பிளில் தராத ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணி கமெண்டில் போடுங்க. நான் அந்த கமெண்ட்டை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐ எம் இன்ஃபார்ம் தட் த ஃபைல்ஸ் ஆர் ரெடி. ஐ எம் இன்ஃபார்ம் தட் த ஃபைல்ஸ் ஆர் ரெடி. கோப்புகள் தயாராக உள்ளன என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஃபைல்கள் என்று சொன்ன, ஃபைல்ண்டா கோப்புகள், என்ன, இந்த கோப்புகள் தயாராக இருக்கின்றதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரைட்? ஆஃபீஷியலான விஷயங்கள், ஆஃபீஸிலான இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கதைப்போம், என்ன ஃபைல்ஸ் சம்மந்தமான விஷயங்களை. ஸோ அந்த இடங்களை நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. ஐ எம் இன்ஃபார்ம் தட் த டெட்லைன் இஸ் எக்ஸ்டெண்டட். ஐ எம் இன்ஃபார்ம் தட் த டெட்லைன் இஸ் எக்ஸ்டெண்டட். கடைசி திகதி நீடிக்கப்பட்டுள்ளது என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரிதானே? ஏதாவது ஜாப் இன்டர்வியூக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், டேட் போயிட்டு போயில்லையோன்னு தெரியல, நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் சொல்லுவார், என்ன ஆஃபீஸில் இருக்கிறவர், அதாவது திகதி வந்து நீடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல போகிறேன். சரிதானே? அந்த இடங்களில் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து பயன்படுத்தப்படும். அது மட்டும் இல்லை, ஏராளமான விஷயங்களை நான் ஏதாவது ஒன்றுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னால், ஒரு வேலையை இந்த திகதிகளை முடிக்கணும்னு சொல்லி பிறகு அது நீடிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அப்படியான விஷயங்களுக்கு வந்து இந்த சென்டென்சஸை ஆஃபீஷியலாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. ஐ எம் இன்ஃபார்ம் தட் த சர்வீஸ் வில் ரிசீம் ஷார்ட்லி. ஐ எம் இன்ஃபார்ம் தட் த சர்வீஸ் வில் ரிசீம் ஷார்ட்லி. சேவை விரைவில் மீண்டும் தொடங்கும் என்று எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சேவை ஒன்று திரும்பவும் தொடங்கும், குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கும் என்று சொல்றதுக்காக நாங்கள் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஐ எம் இன்ஃபார்ம் தட் த சர்வீஸ் வில் ரிசீம் ஷார்ட்லி. சரி? ஸோ அடுத்த சென்டென்ஸை பாருங்க. ஐ எம் இன்ஃபார்ம் தட் த கெஸ்ட் ஹேஸ் அரைவ்ட். ஐ எம் இன்ஃபார்ம் தட் த கெஸ்ட் ஹேஸ் அரைவ்ட்.
விருந்தினர் வந்து விட்டாருன்னு சொல்லி எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. விருந்தினர் வந்துட்டாருன்னு சொல்லி எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மீட்டிங்குக்கு அல்லது வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு விருந்தினரை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விருந்தினர் வந்துட்டாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது சந்தர்ப்பத்தில் இந்த விஷயத்தை இப்படி சொல்லக்கூடியதாக இருக்கும். விருந்தினர் வந்து விட்டாருன்னு சொல்லி எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் கதைக்கலாம். சரிதானே? ஸோ இன்னும் 2 சென்டென்சஸ், சிம்பிள் சென்டென்சஸ் நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணத்தான் இந்த பேட்டர்ன் உங்களோட மைண்டில் வரும். அதே நேரம் இந்த பேட்டர்னை பயன்படுத்தி இன்டர்வியூவில், ஆஃபீஸில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஒரு ப்ரொபோஷனலாக கதைச்சி ரிட்டர்னில் பயன்படுத்தி நீங்கள் உங்களோட ஜாப்பை வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இது லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. சரியான முறையில் பாருங்க. ஐ எம் இன்ஃபார்ம் தட் த பாலிசி ஹேஸ் சேஞ்ச்ட். ஐ எம் இன்ஃபார்ம் தட் த பாலிசி ஹேஸ் சேஞ்ச்ட். அதாவது கொள்கை மாற்றப்பட்டுள்ளது என்று எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தின் கொள்கை, ஏன்னா அது ஒரு நிறுவனமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது விஷயங்களாக இருக்கலாம், திணைக்களமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றுனா கொள்கை ஒன்று இருக்கும் தானே. அந்த கொள்கை மாற்றப்பட்டிருக்கு. பாலிசின்னு சொல்லுவோம். அந்த பாலிசி மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சரிதானே? அடிக்கடி யூடியூப்ல யூடியூப் பாலிசி மாற்றப்பட்டு வரும். ஸோ அதே மாதிரி இந்த விஷயம் பயன்படுத்தப்படுது. பாருங்க, ஐ ஆம் இன்ஃபார்ம் தட் த பாலிசி ஹேஸ் சேஞ்ச்ட். பாலிசி மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த லாஸ்ட்டாக பார்க்க போகிற இந்த சென்டென்ஸும் இம்பார்ட்டண்டான சென்டென்ஸ். ஒவ்வொரு மெயிலையும் முக்கியமான விஷயங்களுக்காக இது டைப் பண்ணுவோம். ஐ ஆம் இன்ஃபார்ம் தட் further details will be shared soon. I am informed that further details will be shared soon. அதாவது மேலதிக விவரங்கள் விரைவில் தெரியப்படுத்தப்படும் சொல்லி எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த விஷயங்கள் இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஒவ்வொரு சென்டென்சஸையும் கிளீனாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரியான ஏராளமான சென்டென்சஸை நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் என்ன காணொலியை பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த பேட்டர்னை நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஏராளமான பேட்டர்ன்ஸ் என்னுடைய இந்த சேனலில், டாக் இங்கிலீஷ் வித் சேனலில் பதிவிட்டு இருக்கிறேன். உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்கும் தனித்தனியான வீடியோக்கள் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எல்லா வீடியோவும் பார்த்து நீங்கள் உங்களோட இங்கிலீஷை இன்னும் அட்வான்ஸுக்கு எடுத்து செல்லலாம். அதே நேரம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. அதுதான் பலருக்கு இந்த காணொலியை கொண்டு செல்றதுக்கு ஒரு உதவியாக எனக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அந்த கருத்துக்கள் மேலும் நல்ல காணொலிகளை நான் பதிவிடுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அடுத்ததான் நான் பதிவிட இருக்கிற காணொலி வெரி இம்பார்ட்டண்டான காணொலி, வெரி இம்பார்ட்டண்டான பேட்டர்ன் உங்களுக்காக நான் பதிவிட போகிறேன். அதுக்குரிய லிங்கை இந்த காணொலியில் நான் இணைச்சிருக்கிறேன். அதையும் போய் பாருங்க. முக்கியமான காணொலி, உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்போடு நன்றி.